இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இன்னும் சில நாட்கள்ல மிக முக்கியமான ஒரு கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட இருப்பதாக சுகாதார தரப்பிலிருந்து தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்ப இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் வாய் சுகாதாரம் என்பது மிக முக்கியமானது. வாய் சுகாதாரம் சரியான முறையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா பலவிதமான நோய்களை சந்திக்க வேண்டிய நிலை எல்லாருக்குமே ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லிதான் மருத்துவர்களுமே சொல்றாங்க. எனவே வாய் சுகாதாரம் என்பது சிறுவர்களாகவும் இருக்கலாம், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் தினமும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி உங்களுடைய பல் சுகாதாரத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய வாய் சுகாதாரத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ நிச்சயமாக செய்ய வேண்டும். இவ்வாறான செயல்முறைகளை பின்பற்றது மட்டும் இல்லாம இந்த சுகாதார நடைமுறைகள் எவ்வாறு அமைகின்றன என்பது குறித்து மருத்துவர்கள் உரிய ஆலோசனைகளை வழங்கும் போது அதனை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பொதுமக்கள் மத்தியிலே இப்போது சொல்லப்படுகிறது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி இது குறித்து இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில மிக முக்கியமான ஒரு வாய் சுகாதாரம் தொடர்பான கணக்கெடுப்பு இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலையும் ஏனைய தரப்பிடமும் மிக முக்கியமாக முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாய் சுகாதாரம் சம்பந்தமான மேலதிக விஷயங்களுக்காகவும் மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் சுகாதார தரப்பிலிருந்து இந்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது.